ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரீதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர காய்கறிகளை இந்த சீசனில் எப்படி கெட்டு போகாமல் காய்கறிகளை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால காய்கறிகளை ஸ்டோர் பண்ணுறது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே காய்கறிகள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா காய்கறிகளையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேரட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். கேரட் இந்த மாதிரி மேலேயும் அடியிலையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னர் மேலேயும் அடியிலையும் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம அடியிலையும் மேலேயும் பேப்பர் போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம மேலே மூடியில் அந்த ஈரம் படப்பட அந்த காய்கறிகளில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் அழுகி போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி 2 சைடும் அடியிலையும் மேலேயும் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காய் 10-15 நாள் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். இப்போ வெண்டைக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண வெண்டைக்காய் அந்த மாதிரி மேலேயும் அடியிலையும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தாங்க. பாக்ஸில் நம்ம மேலேயும் அடியிலையும் பேப்பர் போட்டு வச்சிடணும். வெண்டைக்காய் அந்த மாதிரி மேலேயும் அடியிலையும் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் சீக்கிரம் முத்தலாவது, அதே மாதிரியும் கெட்டும் போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில பேர் காய்கறிகளை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரேடியாக எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டு வைக்கிறனால என்ன பயன்னா, நமக்கு காய் ரொம்ப நாள் கெட்டு போகாது, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பீன்ஸு இந்த மாதிரி அடியிலையும் மேலேயும் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் பாக்ஸில் போட்டு பேப்பர் போட்டு வச்சிடலாம். பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் ப்ராசஸ் தாங்க. இதே மாதிரி நம்ம அடிபாகத்தையும் மேல் பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இது மேலேயும் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எதில் வச்சாலும், எந்த கண்டெய்னரில் வச்சாலும் சரி, அடியிலையும் மேலேயும் பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக காய் 10-15 நாள் அழுகவே அழுகாது, அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவை யாராவது பெண்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயுமே ஒன்றா போட்டு வைக்காதீங்க, சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போல்லாம் மழை வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, இதில் ஃப்ரிட்ஜ் நம்ம கம்மியாக வச்சாலுமே கூலிங் அதிகமாக காட்டுங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் காய்கறிகள் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இனிமேட்டு யார் பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்களோ அவங்க நம்ம கமெண்ட்டில் நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் விஷ் பண்ணலாம். பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேல் காம்பை எடுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாதுங்க. இந்த பாக்ஸ் நம்ம தான் செஞ்சது. இது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணது தாங்க. இது வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா காயுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸு நம்ம எத்தனை பாக்ஸ் வச்சாலுமே ஃப்ரிட்ஜு கம்மியான இடம் இருந்தால் போதுங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது, கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.